ஏன்னா நம்ம சினிமா பண்ணுன்ற ஒரு கனவுல வந்து நம்ம சென்னைக்கு வந்துருவோம் கிராமத்துலேருந்து. அதில் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்புறம் அது ஒரு அவார்டுக்கு நம்ம அனுப்பிச்சு கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பெரிய ஒரு கனவுன்னு தான் சொல்லலாம். லைஃப்பில் முதல் முறையாக இது என்னோட வெற்றின்றதுல நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வேற ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும்போது அப்புறம் நம்ம யதார்த்தமான ஒரு சினிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குப்பைக்காரன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. அதனால எனக்கு யதார்த்த சினிமா பண்ணுன்றதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. கமர்ஷியல் சினிமாவை தாண்டி, ஏன்னா வழக்கமாக கமர்ஷியல் சினிமாவில் வந்து வெட்டு குத்து சண்டை காட்சிகள் இல்லைன்னா டான்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். அதை தாண்டி நம்ம வந்து சமூகம் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மண் சார்ந்து, அந்த மாதிரி யதார்த்தமாக ஒருத்தரோட வாழ்வியல் சார்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த கதையை வந்து பிளான் பண்ணி தயாரிப்பாளர்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தோம்.